சரி வந்ததால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எல்லாருமே தவிச்சு போகிறாங்க. இங்கே சூப்பராக பிளான் பண்ணி அஞ்சலியை கூட்டிகிட்டு வராரு. இவங்ககிட்டயே சொல்லு, நீ என்ன சொல்ல வந்துடணும்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அவர் முடிக்கிறாரு. நான் காசுப்பட்டு ஏதோ பண்ணிட்டேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போக பார்க்குறாரு. இவ சொல்லிட்டு போகிறே இல்லையா, எதுக்காக என் புருஷன் மேலே பழிய போட்டேன்னு சொல்லிட்டு அஞ்சலி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் வரேன், பணத்துக்காக இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. பார்த்தீங்களா அஞ்சலி எப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே நிறைய ஞாபகங்கள் வந்துடுச்சு, நான் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் சொல்கிறான். இதை யாரோ தான் வேணும்னு பண்ணி வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையுமே ராகவுக்கு தான் காரணம்னு எனக்கு தோணுது அப்படின்னோடனே, என்னங்க நீங்கள் ராகவ் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு எனக்கு என்னமோ அதுதான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ராகவ் நடந்துக்கிறது ஒன்று கூட சரியில்லை. வேணும்னே என்னை ரொம்ப பழி வாங்குற மாதிரி இருக்குது. அவன் எங்கே உங்களை பழி வாங்கணும்? எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அஞ்சலி. ஏன்னா இதையும் ராகவோட வேலையாக இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எதுக்காக எனக்கு சந்தேகப்படுறான்னு நினைக்கிறேன் ராகவ், அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னோடனே அஞ்சலி யோசிக்கிறாங்க. ஏங்க சாரிங்க, ஒரு வேளை ராகவ் இப்படிலாம் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலைங்க. ஆனால் இப்படி நடந்ததுக்கு எனக்கும் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆனால் தயவுசெய்து ராகவெல்லாம் சந்தேகப்படாதீங்க, அவன் இப்படி பண்ண மாட்டாங்க. அவன் பண்ணலைன்னா ஓகே, ஓகே, ஆனால் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை குழப்பி விடுறாரு. அஞ்சலி என்ன பண்ண திரும்ப தவிச்சு போகிறாங்க. இது எல்லாத்தையும் அபியும் அணுவும் கேட்டுறாங்க. அடப்பாவி, இதுக்கும் காரணம் ராகவன்னு சொல்கிறானே, இவனை என்ன பண்ணுறது? இப்போவே இவனை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரேன் அனு, என்னை விடு அனு அப்படின்றாங்க. அபி, ஐயோ அபி நீ அமைதியாக இரு அபி, அப்புறம் நீ போய் பேச போய் அதுக்கப்புறம் அஞ்சலி அக்கா பிரச்சனை ஏதாவது ஆகிட போகுது, அஞ்சலி அக்கா பாவம் அபி அப்படின்னோடனே, அதுக்காக தான் நான் இவனை விட்டு வச்சுருக்கேன். ஆனால் இவன் என்ன ஓவராக சீனை போடுறான். இதுக்கெல்லாம் காரணம் ராகவ் தான் சொல்லிட்டு ராகவ் மேலே படிய போகிறான் பாரு. இந்த விஷயத்துக்கும் அவன் கிளவராக காய் நகர்த்துறான், நம்ம தான் போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணு திறமை தவிக்கிறாங்க. எங்கள் அபி ரொம்ப டென்ஷனாக பால்கனியில் இருக்காங்க. அப்போ வராரு முரளி, உங்களோட திங்ஸ் ஒன்று விட்டுட்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு, இப்போது என்ன நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, நாங்கள் தோத்துட்டோம், அது சொல்ல தானே வந்தீங்க அப்படின்னோடனே, ஏன் அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க, ஏன் இப்படிலாம் ஆளெல்லாம் செட் பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன என்ன செட் பண்ணாமல் நானே சொல்கிறேன். ஆமாம், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. நான் இதெல்லாம் எப்படி அபி மறப்பேன், அதுவும் உங்களை போய் நான் மறக்க முடியுமா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் என்கிட்டே இப்படி சொல்லுவேன். ஆமாம் நான் சொல்லுவேன், நீங்கள் எப்படியோ அஞ்சலிக்கிட்டே என்னை மாட்டி விட மாட்டேங்குன்னு தெரிஞ்சு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள் அபி, தேவையில்லாத இந்த விளையாட்டெல்லாம் எதுக்கு? அழகாக நீங்கள் என் கூட வந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே வேணாம், நம்ம பழையபடி சந்தோஷமாக வாழலாம். அஞ்சலியே இங்கே இருக்கட்டும், அஞ்சலியும் ராகுவும் எல்லாரும் விட்டு ஓடிங்க, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், இங்கேருந்து கிளம்பலாம். இங்கே பார், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணின்னு இருந்த நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கேன். உன் ஆட்டெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். ராகவை நீ எவ்வளோ துன்புறுத்துன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? அக்காக்கோ தம்பிக்கோ இடையில பிரச்சனையை மூட்டி வளர்க்குறது நீதான்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ராகவ் கிட்ட ரொம்ப வச்சுக்கினீங்கன்னா அவ்வளோதான். அவர் பொண்டாட்டி நான் இருக்கேன். புருஷனுக்கு ஒன்று, நான் எந்த பொண்டாட்டியும் சும்மா இருக்க மாட்டான். நானும் அப்படி தான். ராகவ் என்னை ஏற்றுக்கிறாரு, நாங்கள் வாழ்கிறோம், வாழல, அது எங்கள் இஷ்டம். ஆனால் அவர் என் புருஷன், அதனால நீ என் புருஷன்கிட்ட வாழாட்டின நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன். உனக்கு அவ்வளோதான் சொல்கிறேன். என் புருஷன்கிட்ட நீ கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறார் முரளி. புருஷனாமே புருஷன், அபி என்கிட்டயே உங்கள் புருஷன் சொல்கிறீங்களா ராகவ? அந்தளவு ஆயிடுச்சா? நான் விடமாட்டேன் அபி, விடமாட்டேன். உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன். கூடிய சீக்கிரம் அந்த ராகவை ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. அஞ்சலியை வச்சு எப்படி காய் நகர்த்துறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அஞ்சலியை வச்சு எப்படி நான் காய் நகர்த்தி இவங்க 2 பேரும் நிரந்தரமாக பிரித்து அப்புறம் நான் யாருன்னு நீங்கள் நல்லாவே புரிஞ்சுப்பீங்க அப்படி சொல்லிட்டு மனசில் யோசிக்கிறாரு. எங்கள் அபி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்து ராகவ் என்னாச்சு அபி அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நடந்ததெல்லாம் அபி சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் அபி இப்படிலாம் பண்ணுற, வேறு என்னத்தை பண்ணுறதுன்னு தெரிலங்கன்றாங்க.